ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நல்லா இருக்குதுங்க, சுபத்துவமாக இருக்குது. ராசியில் சுக்கிரன் புதன் வந்துட்டாங்க. ராசியில் ராகு இருந்தார், ரொம்ப ஒரு அனர்த்தமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ராசியில் ராகு இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார். ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 11ஆம் இடத்தையும், ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்தார். 7, 8, 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். இதனால் சில பிரச்சனை இருந்தது. கூட்டுறவு, இன்டகிரேஷன், இணக்கம், சரியா? அதுபோக தூரதேச அமைப்புகள், எதிர்பாராத செலவுகள், லாபம் குறைகிறது, வரவேண்டிய பணம் வசூலாமல் இருக்கிறது, இப்படிலாம் இருந்துச்சு. இனிமேல் எல்லாமே சார்ட் அவுட் ஆக போகுது, எல்லாமே சிறப்பாக போகுது. ஏன்னா ராசியில் சுக்கிரனும் புதனும் வராங்க. குபேர யோகம் ராசிக்கு இந்நேரம் கை ஓடுது, நல்லா இருக்குது. ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் ராசியில் புதன் இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் நேயர்களே. நமக்கு ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபதி பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சில காரியங்களை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். அதுக்கு நேரங்காலம் கூடி வந்திருக்கு, சரியா? ராசி வலுப்புறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வையும் இருக்குது. வக்ர குருவாக இருந்தாலுமே அவர் தான் பார்வையால் பார்க்குறாரு, 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறாரு. அதுபோல் ராசிநாதன் சனி பகவானும் குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, இந்த சுப முகூர்த்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதாவது இந்த வீடியோ பதிவில் என்னென்னா, 20 ரூபா நோட்டில் ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். நோட்டு 20 ரூபா நோட்டு தெய்வத்துக்கே மாலையாக போடுறாங்க. நம்ம கோயிலில் பார்த்தோம்னா சாமிக்கே ரூபா நோட்டு மாலை போடுவாங்க. ஸோ தெய்வத்துக்கு ரூபா நோட்டு மாலை போடலாம். அதனால் ரூபா நோட்டை வச்சு தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பரிகாரம் நம்ம பண்ணலாம். சரியா நேயர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். 20 ரூபா நோட்டு சந்திரனுடைய அனுக்கிரகம். ஏன்னா 20ங்கிறது 2ஆம் நம்பர் ஆதிக்கம். 20 ரூபா நோட்டு புழக்கத்தில் நிறைய இருக்குது. மஞ்சள் கலர், பச்சை கலர் கலந்த புது நோட்டு. பழைய நோட்டு சிவப்பு கலரில் இருக்கும். ஆனால் புது நோட்டு மஞ்சள், சிகப்பு கலந்துருக்கும். சரியா நேர்களே? மஞ்சள், பச்சை கலந்துருக்கும். ஆமாம், 20 ரூபா நோட்டு. அந்த 20 ரூபா நோட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல படத்தை பார்க்க போகிறோம். 20 ரூபா நோட்டு எப்படி சார் அப்படின்னா, 20 ரூபா நோட்டு சந்திரன், புதன், குரு, இந்த 3 கிரகங்களுடைய காரகத்துவம் அனைத்தும் நிறைந்த நோட்டாக பார்க்கப்படுகிறது. குரு உங்கள் ராசிக்கு 2, 11 கூடியவன், தன ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்குறவரும், அந்த பணப்புழக்கத்தை அதிகமாக கொடுக்குறவரும் குரு பகவான் தான். அடுத்து புதன் உங்கள் ராசிக்கு 5, 8 கூடியவன், அதிர்ஷ்டத்தின் பேரில் பணத்தை கொடுக்குறவர். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 8ஆம் இடம் எதிர்பாராமல் நடக்கிறது. ஸோ எதிர்பாராமல் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் புதன், பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான், அதில் ஒரு லாபத்தை கொடுக்குறவர் குரு பகவான். சந்திரனுக்கு என்ன சார் அப்படின்னா, சந்திரன் 6 கூடியவன், கடனை அடைப்பார். சரியா? நீங்கள் ஒரு கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு பணத்தை கொடுப்பார். சரியா? ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 20 ரூபா நோட்டில் 3 கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்குது. இந்த 20 ரூபா நோட்டை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 20 ரூபா நோட்டை நீங்கள் வெளியே தான் வாங்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற நோட்டை யூஸ் பண்ணக்கூடாது பூஜைக்கு. அதில் ஒரு நம்பர் வரணும். 7, 8, 6, 786, 786 வந்துச்சுன்னா யோகம். ஏன்னா 786ங்கிறது ஒரு மதத்தினுடைய புனித எண். இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லுகிற மதத்தினுடைய புனித எண்ணாக அந்த 786 பார்க்கப்படுகிறது. இப்போ 20 ரூபா நோட்டில் 6 எண்கள் இருக்கும், 6 இலக்க எண்கள் இருக்கும். அதில் ஒரு செட்டு, அதாவது 786 ஃபஸ்ட்டாவோ இல்லை சென்ட்ரலையோ மிடில்லையோ இருக்கணும். 7, 8, 6 சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் யோகாசாலிகள். இந்த நம்பர் இருக்கிறவங்ககிட்ட அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். அந்த ரூபா நோட்டு வந்துச்சுன்னா அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கோங்க. அதில் வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் எனக்கு அந்த நோட்டு கிடைக்கல சார்னா, இருக்கிற நோட்டை வச்சு நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கலாம். அந்த நோட்டை எங்கே சார் வாங்கணும் அப்படின்னா, வெளியே தான் வாங்கிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற நோட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க கையிலேருந்து வரணும். அது குறிப்பாக பலசர கடையிலேருந்து வரணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பலசர கடை, நகை கடை, இப்படி பாத்திர கடை, இதுலேருந்து வரணும். அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பலசர கடையிலேருந்து கூட வாங்கிக்கலாம். என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இப்போ தான் இந்த வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். திங்கக்கிழமை காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 6 to 7 திங்கள் சந்திர ஓரையிலே போய் ஒரு பலசரக்கு ஜாமான் வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? அரிசியை வாங்குறீங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது அரிசி, பால், அது போக மில்க் பவுடர், சின்ன குழந்தைக்கு தேவையான பவுடர், அலங்கார பொருட்கள் எதனாச்சும் வாங்கிக்கலாம். ஒரு பவுடர் டப்பா கூட வாங்கிக்கலாம். சரியா? இல்லைன்னா ஒரு பாக்கெட் பால் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 100 ரூபா கொண்டு போய் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு அதில் 20 ரூபா வர்ற மாதிரி சேஞ்ச் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த 20 ரூபாயில் அந்த நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி, கோடிகள் குவியும். நீங்கள் வாங்குகிற 20 ரூபாயில் அந்த 7, 8, 6 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி. நான் அந்த ரூபா நோட்டை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த நோட் புழக்கத்தில் இருக்குது. சரியா? நான் அதை இமேஜ் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே நேயர்களே,
அந்த ரூபா நோட்டு வந்தது இல்லை வேறு நோட்டு வந்தாலும் வாங்கிக்கோங்க. சரியா? நமக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். சிலருக்கு டக்குன்னு கிடைக்கும், சிலர் பேர் கிடைக்காது. பட் அப்படி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா பூஜை ரூமை கொண்டு போய் பன்னீர் வச்சு தொடச்சிருங்க. வீட்டில் எப்போயுமே பன்னீர் இருக்கணும். கும்பராசி நேர் வீட்டில் எப்போயுமே பன்னீர், பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமம், சவ்வாது, சாம்பிராணி, சூடம், பத்தி இது மாதிரி அந்த பூஜை புனஸ்கார பொருட்கள் இருக்கணும். பன்னீரை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் போல் துணியில் எடுத்து, வெள்ளை துணியில் எடுத்து அந்த ரூபா நோட்டை லைட்டாக தொடச்சிடணும். ஏன்னா அது நிறைய பேர் கை போட்டிருக்கிறோம். இப்போ அதை வச்சு நம்ம ஒரு வழிபாடு பண்ண போகிறோம். இது பரிகாரம் சொல்ல முடியாது, வழிபாடு தான். இறைவனுக்கு முன்னாடி வீட்டில் பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு சின்ன உபகாரம் வழிபாடு பண்ண போகிறோம். அதை தொடச்சிட்டு அதை என்ன பண்ணுறோம்னா பித்தளை தாம்பரத்தில் வச்சுருங்க. பித்தளை தாம்பரத்தில் வச்சுட்டு தாம்பழத்தை வந்து சுத்தம் பண்ணிடணும். அதில் சந்தன குங்குமம் தடவை வச்சுக்கணும். பித்தளை தாம்பழத்தில் 2 வெத்தலை வைக்கணும். வெத்தலை வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரகம். ஸோ 2 வெத்தலையை வச்சுட்டு அதுக்கு மேலே 20 ரூபா வச்சிடணும். வெத்தலை காம்பு வந்து சாமி பார்க்க இருக்கணும், நுனி வந்து நம்மளை பார்க்க இருக்கணும். 2 வெத்தலை வச்சு அதில் வந்து 20 ரூபா நோட்டை வச்சிடணும். சரியா? வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுங்க, சாமி அலங்காரப்படுத்துங்க. முக்கியமாக வந்து கும்பராசிக்கு என்ன கணபதி இருக்கணும்? நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். மூசிகை வாங்கின கணபதி. சரியா? விக்ன கணபதியை வச்சுக்கணும். அந்த விநாயகர் படத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு கும்பிடணும். அது விநாயகர் வந்து மூசிகை வாகனத்தில் இருப்பார். அந்த விநாயகர் தான் வந்து கும்பராசிக்கு ரொம்ப விசேஷமான விநாயகர். அவர் வச்சு கும்பிட்டாலே அனைத்து பிரச்சனையும் தீரும். ராசியில் இருக்கிற ராகுபானோடைய கெடுபலங்கள் அனைத்தும் குறையும். அந்த படம் வேணுங்கிற எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த நம்பருக்கு. அடுத்து வந்து மகாலட்சுமி படம் இருக்கணும். சரியா? மகாலட்சுமி படம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அம்மனுடைய படம் இருக்கணும். அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் படம் இருக்கணும். அடுத்து சித்தர் வச்சுக்கலாம், சித்தர் படத்தை வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் வரணும்னா சித்தர் படம் இருக்கணும். நான் 3 நட்சத்திரத்துக்கு சித்தர் சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். பூரட்டாதி, சதயம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சித்தர்களை சொல்லியிருக்கிறேன். அந்த சித்தர் படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். சித்தர் படம் வேணாலும் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன சித்தருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக சித்தர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணாலே இந்த 7 சனியில் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். சரியா? சித்தர்கள் வந்து தெய்வ குருவாக இருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குருவோடைய அம்சமாக இருக்கிறாங்க. ஸோ சித்தர் வழிபாடு வந்து ஆத்ம சுத்தியும் கொடுக்கும், ஆன்மீக சுத்தியும் கொடுக்கும், குடும்பத்தில் பொருளாதாரத்தையும் கொடுக்கும். சரியா? நீங்கள் வந்து ஒரு நல்வழிப்படுறதுக்கு வந்து சித்தர்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அவங்க அருவமாக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் வந்து கூட நிற்பாங்க, நமக்கு தெரியாது. சரியா? அதனால் சித்தர் வழிபாடு, நட்சத்திர நாதர்கள் அந்த நட்சத்திரக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். அந்த சித்தர் படத்தை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முக்கியமாக பார்க்கப்படுது 4 படம். விநாயகர் படம், லக்ஷ்மி படம், அம்மன் படம், சித்தர் படம் 4 படத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். சரியா நேர்களே? ஏனாதானு செய்யக்கூடாது. மனமுருகி உளமாற உண்மையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக கை மேலே கூலி உண்டு. 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அதை சுத்தம் பண்ணி அதில் அதுக்கு மேலே ஒரு 4 பொருட்களை வைக்கணும் பூஜை பண்ணும்போது. என்ன பொருட்கள் சார் அப்படின்னா பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு வசம்பு. வசம்பு வந்து பேர் சொல்லாது அப்படிமோ, சின்ன பிள்ளை கையில் கட்டியிருப்பாங்க அந்த வசம்பு துண்டு, சின்ன துண்டு. இந்த 4 பொருட்களையும் அந்த 20 ரூபா நோட்டு மேலே வச்சிடணும். வச்சுட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள், புனஸ்காரம் பண்ணுங்கள். கெண்டியில் தண்ணி வைங்க, அதான் ரொம்ப முக்கியம். கெண்டியில் தண்ணி இருக்கணும். கெண்டின்னா என்ன? நம்ம பஞ்சாச்சாரத்தில் தண்ணி வச்சு தான் எப்பயும் பூஜை பண்ணணும். அடியான் வீட்டில் தினமும் செய்கிறேன் நான். சரியா? அதில் என்ன பண்ணணும்? அருகம்புல், வேப்பல்லை போடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து மலர்கள் போடுங்க. சரியா? அருகம்புல், வேப்பல்லை, மலர்கள் போடலாம். துளசி போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அருகம்புல், வேப்பல்லை, மலர்கள் போடுங்க. ஒரு சொட்டு பன்னீரை ஊற்றிடுங்க. சரியா? போட்டுட்டு அதை வந்து பூஜையில் வச்சுருங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பசும்பால், சந்திரனுடைய ஆதிக்கம் முழுமையாக உள்ளது பசும்பால் தான். பசும்பால் ஒரு கிளாஸ் பசும்பாலை காய்ச்சி அப்படியே அதை வச்சுருங்க. அடுத்து நாட்டு சக்கரை போதும். சந்திரனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. உங்கள் ராசிக்கு 6 குடைவனும், ராசிக்கு 4, 9 குடைவனும், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. நாட்டு சக்கரையில் சந்திரன் இருக்கிறாரு. நிறைய கிரகங்கள் குடிரும். புதன், குரு, சந்திரன், சுக்கிரன். ராசிக்கு 2, 11 குடையவன், 5, 8 குடையவன், 6 குடையவன், 4, 9 குடையவன். ஸோ இந்த கிரகங்கள்லாம் ஒன்று கூடி நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மந்திரத்தை சொல்லுங்கள். பிள்ளையாரோட மந்திரத்தை சொல்லுங்கள். நவக்கர விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். அல்லல்போம், மண்வெளிபோம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம், போகா துயரம்போம், நல்ல குணமுதம் அரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழுக்கால் விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து மகாலட்சுமி மந்திரம். சரியா? நிறைய இருக்குது. மகாலட்சுமி மந்திரம் வந்து நிறையா இருக்குது. நான் நிறைய பழைய வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். அந்த சமஸ்கிருத மந்திரமும் இருக்குது. அது தெரியாதவங்க ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரவியலட்சுமியை போட்டி, சௌபகாலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். அஷ்டலட்சுமியை போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து
அன்னை ஆதிபராசக்தி மந்திரம் இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா சந்திரன் தான் அங்கே மெயின். 20 ரூபா நோட்டுனாலே சந்திரன் தான். 2ஆம் நம்பர் வந்து சந்திரனோட ஆதிக்கம். ஸோ அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சக்தி ஆதிபராசக்தி அம்மன் நாமத்தை சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி, காஞ்சி காமாட்சி அம்மனை போற்றி, காசி விசாலாட்சி அம்மனை போற்றி, திருக்கடூர் அபிராமியை போற்றி, சீர்காழி திரிபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தையலாய் அன்னையை போற்றி, நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி, ஆவட பார்வதியை போற்றி, கோமதி அம்மனை போற்றி, ஒப்பனை அம்மனை போற்றி, குலலால் மொழியை போற்றி, வேதநாயகியை போற்றி, சவுந்தரநாயகியே தாயே அன்னையே போற்றி, சக்தியை போற்றி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறீங்க, அங்கே புன்னைநல்லூர் மாரியம்மன் நாமத்தை சொல்லுங்கள். திருச்சியில் இருக்குன்னா பெரிய நாயகி நாமத்தை சொல்லுங்கள். மதுரையில் இருக்கீங்கன்னா மீனாட்சி அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். திருநெல்வேலி இருக்கிறன்னா காந்தியம்மன் நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற அம்மன் இருக்கும். சரியா? அந்த அம்மனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அம்மன் நாமத்தை தான் சொல்லணும். சரியா? அம்மன் நாமத்தை வந்து விடாமல் சொல்லணும். இந்நேரம் வீடியோ கேட்குறவங்க உங்கள் ஊரில் உள்ள அம்மன் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சார் நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து சிவகாமி அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்றது, அந்த சிவகாமி அம்மனுக்கு சில தல வரலாறு இருக்குது, அந்த அம்மனுடைய அருமை பெருமைகள் இதெல்லாம் சொல்லணும். சரியா? நிறைய அம்மன் இருக்குது. பேச்சி அம்மன், சேலக்காரி அம்மன், வடிவுடைய அம்மன், பெரியநாயகி அம்மன். சரியா? அம்மன் வந்து நிறைய இருக்குது. பாளையத்தம்மன், இப்படி எத்தனையோ அம்மன் இருக்குது. சரியா? அந்த அம்மனுடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். அந்த அம்மனுடைய நாமத்தை முதல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா நேர்களே? நம்ம பேசுகிறத காட்டிலே எழுதணும். எழுத்து அறிவித்தவன் இறைவன் வந்து எழுத்து மூலியமாக தான் இருக்கிறாரு. ஓம் என்னும் பிரணவமே வந்து எழுத்தாக தான் இருக்குது. ஓம் என்று சொல்லதை காட்டிலே ஓம் என்று எழுதுறது மிகச்சிறந்தது. சரியா? 10 தடவை பேசுகிறத காட்டில் ஒரு தடவை எழுதுறது நல்ல இதை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். அதான் நம்ம ஸ்கூலில் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணுறதை காட்டில் எழுதி பாருப்பா அப்படிம்பாங்க. எழுதி பார்த்தோம்னா டக்குன்னு மனசில் நிற்கும், அதனுடைய பலன் உடனே தெரியும். இதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் தினமும் எழுதுங்க. நோட் புக்கில் ஓம் போடுங்க, உங்கள் குலதெய்வத்தின் பேர் எழுதுங்க, இஷ்ட தெய்வத்தின் பேர் எழுதுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் வந்து அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அம்மனுடைய பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் உள்ள கோயில், ஆன்மீக ஸ்தலம், அதோடைய பெருமையெல்லாம் அருமை பெருமையெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தெரியட்டும், இந்த தளத்தின் வழியாக எல்லாத்துக்கும் தெரியட்டும். ரைட்டு. இப்போ வந்து விநாயகர் நாமம், லக்ஷ்மி நாமம், ஆதிபராசக்தி நாமம், அடுத்து வந்து நீங்கள் வந்து சித்தர்களுடைய நாமத்தை சொல்லலாம். சரியா? சித்தர்களுடைய நாமத்தை சொல்லலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வர, குருசாஸ்தா பரபரமா தஸ்மஸ்தி, தேவகுருவே பிரகஸ்பதி, பொன்னாடனே, குரு பவானே போற்றி அப்படின்னு சொல்லி விரதத்தை முடிங்க, பூஜையை முடிங்க, நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிடுங்க. 20 ரூபா நோட்டை என்ன செய்கிறீங்கன்னா, அதில் அந்த 4 பொருள் வச்சுருக்கிறீங்களா, வசம்பு, ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம், அதை அப்படியே மடிச்சிருங்க. சரியா? அப்படியே வந்து குறுக்கு வசத்தில் மடிங்க. ஒரு பொட்டணை மாதிரி ஆயிரும். சரியா? நம்ம ஆள்காட்டி வர்ற அளவுக்கு வந்துடும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. சரியா? சைடையும் மூடிடணும். அப்படியே உள்ளே வச்சு 2 பக்கமும் சைடையும் மூடி அப்படியே பொட்டணம், விபூதி பொட்டணம் மாதிரி கட்டிடணும். கடையில் கோயிலில் பிரசாதம் விபூதி பொட்டணம் கொடுப்பாங்க தெரியுமா, அது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, பொட்டணம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி போட்டுட்டு 4 பக்கம் அடையிற மாதிரி போட்டுட்டு மஞ்சள் நூலை வச்சு கட்டிடுங்க. மஞ்சள் நூல் வந்து குருவுடைய அனுக்கிரகம். அது பணத்தை வந்து கட்டுறது வந்து குரு தான். கட்டுக்கணக்கான பணம் வரணும் அப்படின்னா அந்த ரூபாயை கட்டணும். பணக்கட்டு வந்து குரு கிட்ட தாங்க இருக்குது. குரு தான் எல்லாத்துக்கும் பணக்கட்டை கொடுப்பார். குரு தனகாரகன். அதனால் இது என்றைக்கு செய்யணும்னா திங்கக்கிழமை செய்யணும். திங்கக்கிழமை எத்தனை மணிக்கு சார் செய்யணும் அதை சொல்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் தான் முக்கியம். அந்த ஓரை பார்த்து செஞ்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8 to 9 காலையில் 8 to 9 குரு ஓரில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ திங்கக்கிழமை காலையில் 6 to 7 கடையில் போய் 20 ரூபா வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு 20 ரூபா சேஞ்ச் கொண்டு வந்துடுறீங்க. அதை வந்து 8 to 9க்குள்ளே இந்த இதை முடிச்சிடுறீங்க. இதுக்கு நிறைய செலவாகாது. ஒரு 20 ரூபா நோட்டு, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நோட்டு, அதுபோல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த பூஜை புனஸ்காரத்தை முடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காலையில் 8 to 9க்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. பட் இந்த பூஜை பண்ணும்போது வீட்டில் பெண்கள் இருக்கணும். ஆண்களாக செய்யக்கூடாது. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து பெண் ஆதிக்கம் உள்ளவர். ஸோ ஒரு தாயோ தாரமோ குழந்தையோ இருக்கணும். பெண் ஒன்று இருக்கணும். பெண்ணோட தான் அந்த பூஜை பண்ணணும். இதை ஒரு முகமாக பண்ணுங்க, திருமுகமாக பணம் கிடைக்கும். சரியா? நல்லா இருக்கும். சரியா? நேரில் பணப்புழக்கம் வசியமாகும். பணம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இது சாமி கும்பிட்டுட்டு இந்த பொட்டணத்தை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 20 ரூபா பொட்டணத்தை எடுத்து பீரோவில் வைங்க. உங்கள் வீட்டில் எங்கே சேஃப்டி லாக்கரு, பீரோ, நகை வைக்கிற இடம், பணம் வைக்கிற இடம் எங்கேனாலும் வைக்கலாம். வீட்லேயும் வைக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல வைக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல வேண்டாம், ஏன்னா மாத சம்பளம் தான் வாங்க போகிறோம். தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சாமி கும்பிடும்போது இதுக்கு சந்தன குங்குமம் காட்டுங்க. சரியா? சந்தன குங்குமம் இல்லை, சாம்பிராணி பக்தி காட்டுங்க. எப்போல்லாம் சாமி கும்பிடும்போது தீப தூபம் போடும்போது கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ரூபா நோட்டு ஒன்றுமே செய்யாது. சரியா? ரூபா நோட்டு வந்து காலங்கடந்து இருக்கும். சரியா? 20 ரூபா நோட்டுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து இது பண்ண போகிறது கிடையாது. சரியா? மதிப்பளவுக்கு போகிறது கிடையாது. 20 ரூபா நோட்டு அப்படியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற ரூபா நோட்டெலாம் இன்னும் புழக்கத்தில் இருக்குது. இந்த சிவப்பு கலர் ரூபா நோட்டு 1980 வந்ததுன்னு நினைக்கிறேன். சிவப்பு கலர் ரூபா நோட்டு இன்னும் இருக்குது. 45 வருஷம் தாண்டி இன்னும் இருக்குது.
அதனால் ரூபா நோட்டை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அந்த 20 ரூபாவில் அதை வச்சது அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் எவாப்ரேட் ஆயிரும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அது கரைஞ்சி போயிடும் காற்றுல. மற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும். அது ஒரு சக்தியை இழுக்கும். சரியா? வெளியே இருக்கிற சக்தியை அப்படியே இழுக்கும். அது ஒரு காந்தம் மாதிரி வெளியே இருக்கிற பணம் முழுக்க உங்களை சேர்ந்து வரும். இது வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டாலேயே உங்களுக்கு வந்து சந்திரன் ஒரு நல்ல மனதை கொடுப்பாரு. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனத்தை கொடுப்பாரு. அதுக்கு உண்டான உடலை கொடுப்பாரு. எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏங்குறதுக்கு உடலை கொடுப்பாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து மனமும் உடலும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அரை மனசாக காமனசால இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஸோ சந்திரன் மனோகாரகன் ஒரு நல்ல ஒரு திடமான மனத்தை கொடுப்பாரு. ஒரு சிந்தனையை கொடுப்பாரு. அதுக்கு உண்டான தைரியத்தையும் கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்து யார்? அதில் புதனும் குருவும் இருக்கிறாங்க. புதன் ராசிக்கு 5, 8 கூடியவன். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் எப்படினாலும் கிடைக்கும். மற்றவங்க பணம் கிடைக்கலாம், போட்டி பரிசில் பணம் கிடைக்கலாம். அதுபோக வந்து எதிர்பாராத சில சொத்து பத்துக்கள் உங்களுக்கு உயிரில் எழுதி கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி சர்ப்ரைஸாக சில காரியங்கள் உங்களுக்கு பல்காக அடிக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு 2, 11 கூடையவன். தனஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. தனம்னா என்ன? பணம் தான், வருமானம் தான். அந்த வருமானம் வந்து லாபமாக இருக்கும். பெனிஃபிட் வந்து ப்ராஃபிட்டாக மாறும். அதாவது எப்படி உதிரியாக வருது, பல்காக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அமைப்பின்படி கிடைக்கும். இதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்கணும். சந்திரன், புதன், குரு. சந்திரன் ராசியில் தான் இருப்பார். கெட்டு போகாமல் இருக்கணும். நீங்கள் அநேகமாக வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் எப்போயுமே நல்லது செய்வார். கும்பராசிக்கு நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடாதுன்னு அதை சொல்லிடுறேன். மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரியா? மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த மாதத்தில் 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். எந்த மாதத்தில் சிறப்பாக செய்வார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா வையாசி மாதத்தில் இருந்து பிறந்தவர்கள். வையாசியிலிருந்து கார்த்திகை வரைக்கும். வையாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதத்தில் 7 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. சரியா? ஒரு ஜோதிடர் முறையில் நான் சொல்லிடுவேன். எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுப்பார். ஒரு பையன் 100க்கு 100 எடுக்கிறான், ஒருத்தன் 100க்கு 40 எடுக்கிறான், ஒருத்தன் ஃபெயிலாக போயிடுவான். அதுக்காக வாத்தியார் மேலே குறை சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இந்த பையனோட அப்சர்வேஷன் அவனுக்கு என்ன நிர்ணயப்பட்டிருக்கோ அதான் கிடைக்கும். அது மாதிரி கும்பராசியில் வந்து இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. வையாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. அதுலேயும் வந்து ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு குரு புதன் 2 பேரும் மறையக்கூடாது. இப்போ நீங்கள் கும்பராசியில் சந்திரன் இருக்கிறாருன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கலாம், மீனத்தில் ஆட்சி பெற்றிருக்கலாம். புதன் எங்கே சார் இருக்கலாம்? புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கலாம். புதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பார், குருவுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். இப்படிப்பட்டவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ராசியில் இருக்கிறார் யார்? சந்திரன் இருக்கிறாரு. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க? ஆவணி மாதம் பிறந்திருக்கிறீங்க. பௌர்ணமி யோகம். சரியா? ஆவணி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 2ஆம் இடத்துல மீனத்தில் வந்து குரு இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல யார் இருப்பா? புதன் இருப்பார். நல்ல அமைப்பு. ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு. இதில் லக்கண ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் கூடுதலாக சிறப்பாக சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? நீங்கள் வந்து லக்கணத்துக்கு எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தே வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த அமைப்பு. ஏன்னா கன்னியா லக்கணம் இது ஒரு சஷ்டாச அமைப்பாக இருந்தாலுமே லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு இருப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் இருப்பார். நல்ல பலன்கள் கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பாங்க. சரியா? லக்கணத்தை குரு பார்ப்பார். சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கும்பராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பில் குரு புதன் சந்திரன் இருந்தாங்கன்னா நல்லா கோடிக்கணக்கில் பணம் வரும் இந்த பூஜை பண்ணினா. இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேயர்களே? நிறைய சொல்லலாம். நிறைய தகவல் இருக்குது. அடுத்தடுத்து பாருங்கள். எது சந்தேகம்னா கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். சார் நீங்கள் வீடியோ போடுறது பிரயோஜனமாக இருக்குது, எங்களுக்கு ஜோதிட தகவலும் கிடைக்கும், ஆன்மீக தகவலும் கிடைக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்து எனக்கு சார் எனக்கு சுக்கிர திசை நடக்குது, எனக்கு வந்து புதன் திசை நடக்குது, கேது திசை நடக்குது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யலாம், பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. நான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தேன் சார், எனக்கு இப்போ வந்து கேது திசை நடக்குது. சரியா? ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, வயசு 60 மேலே ஆகிப்போச்சு, கேது திசை நடக்குது. இல்லைனா புதன் திசை நடக்குது, புதன் திசையில் ராகு புத்தி நடக்குது, சரியில்லை. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தேன், போட்டு வாட்டி வதக்குது. கும்பராசி விருச்சிக லக்கணம், புதன் திசை ராகு புத்தினா வறுத்து எடுத்துரும். என்ன சார் பலன், என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நான். சரியா? தாந்திரிய பரிகாரங்கள் அனைத்தும் சொல்லப்படும். நமக்கு பலன்கள் கேட்காத காட்டிலே நீங்கள் பரிகாரத்தை பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. பலன்களை வந்து மாற்றவே முடியாது. எது நடக்கணுமோ அதை நடக்க தான் செய்யாது, யாராலும் மாற்ற முடியாது. கர்மாவை கழிச்சு தான் ஆகணும், ஜாதகத்தில் உள்ளதை கழிச்சு தான் ஆகணும். ஆனால் அது பரிகாரம் பண்ணிட்டோம்னா ஒரு மனசாந்தி கிடைக்கும். ஏதோ முதலுக்கு மோசம் இல்லை, மலையில் போகிறவனுக்கு ஒரு கொடை கொடுக்குற மாதிரி, பசித்தவனுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த பரிகாரம். ஆனால் அதை மனப்பூர்வமாக மனம் மகிழ்ந்து
உளமாற ஊனுருகி உள்ளமுருகி இறைவனை வழிபாடு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணோம்னா கண்டிப்பாக பலன் இருக்கும். சரியா? அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. படிப்பு வராத பையனுக்கு எப்படி டியூஷன் சொல்லி கொடுத்தோ எப்படியோ ஜஸ்ட் பாஸ் மார்க் பண்ணுறானோ அது மாதிரி தான் அது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க பரிகாரம் பண்ணிங்கன்னா ஏதோ தப்பிச்சிடலாம். சரியா? தலைக்கு வந்தது தலைப்பானோட போகும். ஓகே நேயர்களே, நிறைய உதாரணம்லாம் தேவையில்லை. நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ இல்லைன்னா இவ்வளோ நேரம் நீட்டி முழங்க மாட்டேன். ஏதோ இருக்க போய் தான் நான் சொல்கிறேன். அது நல்லவங்களுக்கு நல்லபடியாக புரியும், மற்றவங்களுக்கு அது சாதாரண புரியும். என்னடா இவன் 20 ரூபா நோட்டுங்கிறான், அதில் இதை வைக்கா பணம் ஆயிருமா? ஆகுதோ ஆகலையோ அது ஒரு நல்ல ஒரு அச்சாரமாக இருக்கும். சரியா? அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த தொகைகள் வரும். ஓகே நேயர்களே, இன்னும் நிறைய லக்கண ரீதியாக நிறைய சொல்லலாம். எந்தெந்த லக்கணத்துக்கு இது ரொம்ப சாத்தியமாகும்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் உதாரணம். அதனால தான் ஒரு அமைப்பை சொன்னேன். இன்னும் நிறைய சொல்லலாம். குரு புதன் வந்து சில லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குறிப்பாக தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்பராசி நல்ல அமைப்பு. தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்பராசி. சந்திரன் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். குரு எங்கே இருப்பார்? குரு லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். துலாமில் இருந்தார்னா புதனை பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். சரியா? ராசியும் பார்ப்பார். சூப்பர். இவ்வளோதாங்க வேத ஜோதிடம். இவ்வளோ தான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நான் சொன்னே கரெக்டாக மேட்ச் ஆகுது. தனுசு லக்கணம் கும்பராசி, துலாமில் குரு இருக்கலாம். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாம், உபசான ஸ்தானத்தில் இருக்கலாம். அவர் அங்கே பகமை பெற்றாலுமே ஸ்தானம் இது அழுவார். இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறார். துலாம் இயற்கை சுபர். கும்பராசிக்கு ராஜயோகாதிபதி, ராசிக்கு வேண்டியவர். ஆனால் தனுசு லக்கணத்துக்கு ஆகாதவர். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் ஒரு இயற்கை சுபர். சரியா? அவரும் நல்ல மனிதன். சுக்கிரன்கிறது ஒரு நல்ல கிரகம், குருவுக்கு நிகரானவர். அவர் வீட்டில் குரு இருக்கிறாரு. 5ஆம் பரிவால் ராசியை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார். அடுத்து 9ஆம் பரிவால் புதனை பார்ப்பார். அருமையான அமைப்பு. சரியா? லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் லக்கணத்தை பார்ப்பார். இவங்களுக்கு கோடிக்கணக்கில் கொட்டுங்க, கொட்டுன்னு கொட்டும். இவ்வளோதான். சரியா? திருப்பிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் இப்போயே 2-3 உதாரணம் சொல்லிட்டேன். ஓகே நேயர்களே, நம்பிக்கையுடன் சேருங்க, நல்லது இருக்கும். இந்த தகவல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம் பூரட்டாதி சதய நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. திங்கக்கிழமை தான் செய்யணும். சரியா? அந்த பரிகாரத்தை திங்கக்கிழமை தான் செய்யணும். காலையில் நான் சொன்ன டயத்தில் செய்யணும். 8 to 9 செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பு. செய்யுங்க. சரியா? நம்ம தான் உதவி. இதுக்கெல்லாம் எங்கேயும் அலைய வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம், பார்க்க வேண்டாம். நம்மளே நம்மக்கிட்ட இருக்கிற 20 ரூபா நோட்டை எடுத்து செய்யலாம். பட் அந்த நோட்டு வெளியே இருந்து வரணும். சரியா? அது நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதில் அந்த எண்கள் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. எல்லாத்துக்கும் அமையிறத வச்சு நம்ம நல்ல ஒரு ஏற்பாட்டில் நல்ல ஒரு வழிபாடு பண்ணுவோம். வாழ்த்துக்கள், நன்றி. இது ஒரு பொது நலத்துக்காக சொல்லப்பட்டது. சரியா? வேத ஜோதிடத்தில் உள்ள ஒரு பரிகாரம், ஒரு தாந்திரிக பரிகாரம். வாழ்த்துக்கள் நேயர்களே, நன்றி. அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.